எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? காலைல கொண்டு போய் விடுறதும், சாயந்தரம் போய் கூட்டிட்டு வரதும். நீ என்ன பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸா? இங்க பாரு, லவ் பண்ணா இதெல்லாம் செய்யணும். இது கூட பண்ணலனா லவ் பண்றதே வேஸ்ட்ரா. ஆஹா. வாரத்துல ஒரு நாள் பீச், சினிமா இப்படி எங்கேயாவது போயிட்டு வரணும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க வீட்ல போன் இருந்துன்னு வை, கேட்கவே வேணாம். 10 அடிக்கு ஒரு பப்ளிக் பூத் எதுக்கு இருக்கு? இதுக்கு தான். அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசிட்டே இருந்தோம்னு வை, அந்த சுகமே தனிப்பா. என்ன கொஞ்சம் காசு தான் செலவாகும். இந்த செல்போனு, எஸ்எம்எஸ், இமெயில், இன்டர்நெட் இப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் எங்களை மாதிரி ஆளால் தானே டெவலப் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு தியானம் மாதிரி அனுபவிச்சா தான் புரியும். இந்தா உன்ன மாதிரியா பின்னால எவ்வளவு உட்காந்துருவோம் பில்லியன் சிட்டி எல்லாம் பைக் வச்சிருக்க. நீ எல்லாம் இந்த வண்டியில போற பேசாம நடந்தே போலாம், பெட்ரோலாவது மிச்சமாகும். டேய், மர சிட்டில லவ் பண்ணு அமெரிக்கால போலிகிராஃபி மூலம் கண்டுபிடிச்சிருக்காண்டா. நீ மட்டும் எப்படி அந்த லவ்வே வேணான்னு லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கடா. நிறுத்துறா விளக்கென்ன? லவ்ங்கிற பேர்ல அசிங்கம் பண்ணிட்டு ஒழுங்கா தானே இருந்தீங்க. திடீர்னு எங்க இருந்துடா வருது இந்த லவ்? தினமும் பஸ்ல ஒரு பொண்ணு பின்னாடி போனா அதுக்கு பேர் லவ். ஒரு பொண்ணு கூட பீச் சினிமான்னு போயிட்டு வந்துட்டா அதுவும் லவ். எங்கேயாவது தூரமா இடத்துல நின்று ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தா அதுவும் லவ்வா? பக்கத்துல போய் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற கூட தைரியம் கிடையாது. கேட்டா கண்ணிலேயே பேசிக்கிறாங்களாம். என்ன கிடையாது, தடுக்கி விழுந்தவளை தாங்கி பிடிச்சா லவ் வருதுடா. சின்ன கருமமும். இதெல்லாம் விட ரோட்ல போகும்போது எக்ஸ்கியூஸ் மீ இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு எவ்வளவு கேட்டா தொலைஞ்சா அப்புறம் அவ அட்ரஸை தேடி இவ அலைய ஆரம்பிச்சிடறான். சரி, இதெல்லாம் கூட சகிச்சுக்கலான்னு பார்த்தா அங்க பாரு. அடா 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 அடா, என்ன அழகா சப்பாத்திக்கு மாவு பசைற மாதிரி பசைறாம பாரு. நீ வர்றதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்களோ இல்லையாப்பா, இவங்க கையுங்காலம் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கு. பப்ளிக் பிளேஸ்ல ஏன்டா இப்படி செய்றீங்க நீ வேணா போய் கேட்டு பாரு. நாங்க ட்ரூ லவர்ஸ் அப்படிதான் இருப்போம்னு சொல்லுவாங்க. நீ சொன்னியே இந்த இன்டர்நெட், இமெயில் அதெல்லாம் இப்ப சேட்டிங்ல ஆரம்பிச்சு டேட்டிங் வரைக்கும் போயிடுச்சு. எல்லாரும் அந்த மாதிரி நினைக்காதப்பா. ஏன் இப்ப நான் இல்ல? நீ தானே ரொம்ப நல்லவன்டா. வண்டியில ஒருத்தி வச்சு சுத்திக்கிட்டு வழியில பாக்குறப்பட்டெல்லாம் ஐ எம் கண்ணன், ஐ எம் பேச்சுலர் அப்படின்னு கடலைய போட்டுட்டு இருப்ப. காதல்ன்றது இங்க இருந்து வரக்கூடாது, இங்க இருந்து வரணும். போயே வேலையை பார். உங்க அப்பா எங்க? உங்க அப்பா எங்கன்னு கேட்டேன். 5:30 மணிக்கெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. 5 மணிக்கெல்லாம் டிஃபன் ரெடியா இருக்கணும். என்ன தம்பி புரியுதா? அத பத்தி நீங்க கவலைப்படாம நிம்மதியா போய் தூங்க, ஜமாயிச்சிருவான். என்னம்மா இன்னும் நீ தூங்கல? யார் இவங்கெல்லாம்? நீங்க தான் இந்த பொண்ணோட அப்பாவா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடி ஃபோன் இருக்கு? நைட் லேம்ப் வாங்கியிருக்கேன்டி. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் கண்ணன், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், மந்த்லி ஆஹா, ஆரம்பிச்சிட்டான்டா. வா ராஜா, உட்கார் ராஜா. நல்லா இருப்பீங்க. நிக்காம அப்படியே உள்ள போயிருங்கம்மா. கரெக்ட் பண்ண விட மாட்டேன். வேலையே இல்லடி. என்னையா சொல்றீங்க? சொல்லுமா, அப்பா கேக்குறாருல. அம்மாடி என்னம்மா? பாவம் பயப்படுது. நானே சொல்றேன், உங்க பொண்ணு லவ் பண்றான் தெரியுமா? புரியலையா? வாங்க, பேரு சுதாகர், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இருக்காரு. அட வாங்க. ரொம்ப தான் வைக்கப்படுறாரு. இவருதான் உங்க மருமக. எப்படி ஆள் நல்லா இருக்காரா? என்னம்மா கூத்து இது? இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். நாளைக்கு இவங்க 2 பேருக்கும் கல்யாணம். அதான் பொண்ணை கூட்டிட்டு போலாமேன்ட்டு. சரி, போறதான் போறோம். பெத்தவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா?
அதான். அப்ப நாங்க கிளம்புறோம். டேய் என்னடா விளையாடுறியா? இங்க இருந்து நீ ஒரே எடுத்து வச்சுடா. சத்தம் போட்ட சங்க எடுத்துருவேன். பெரிய மனுஷனாச்சின் மரியாதை கொடுத்தா பிரமாதம் துள்ற. தம்பி தம்பி நில்லு தம்பி தம்பி. கையடியா? என்ன சமாதானம் பேச போறியா? எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிக்கோ. அடி பாவி, எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறியே. இந்த பாருப்பா, உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது. என் பொண்ணுக்கு விடிஞ்சா கல்யாணம். திடீர்னு இப்ப வந்து என் பொண்ணை கூட்டிட்டு போறேன்னு சொல்றது என்னப்பா நியாயம்? உனக்கு ஒரு கஷ்டமும் இல்லப்பா. நீ கூட்டிக்கிட்டு நிம்மதியா போயிடுவ. நாங்கெல்லாம் எதையாவது தின்னுட்டு சாகிறதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் லட்சுமி ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். எனக்கு அவ வேணும், அவ்வளவுதான். யோ என்ன மனுஷன்யா நீ? லவ் பண்றேன்னு சொல்றியே, அந்த கர்மத்தை முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு நாங்க ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து கடனை வாங்கி எல்லா ஏற்பாடும் பண்ணுவோம். நீங்க தொக்கு நாப்புல 4-5 பேர் ராத்திரில வந்து பொண்ணை தூக்கிட்டு ஓடிடுவீங்க. பெத்தவங்க நாங்க அவமானப்பட்டு நிக்கணுமா? எங்க அப்பா தட தவிர யாருக்காலே நான் இது வரைக்கும் விழுந்ததில்லையா. மானத்தை காப்பாத்திக்க எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. ஐயா உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிற ஐயா, என் பொண்ணை விட்டுருங்க ஐயா. ஐயா சொல்றது கேளுங்க ஐயா. ஐயா லட்சுமி, நீ என் கூட வரியா இல்லையா? ஐயா ஐயா என் பொண்ணை விட்டுருங்க ஐயா. ஐயா ஐயா ஒரு நிமிஷம். ஒரு பெரிய மனுஷன் உன் கால்ல விழுந்து கெஞ்சுறாரு, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் வரல? இப்படி ஒரு குடும்பத்துல இருந்து அவங்க சம்மதமே இல்லாம அவங்க பொண்ணை மட்டும் உருவிட்டு போறியே, தப்பு இல்ல? நான் யாருன்னே உனக்கு தெரியாது. உங்க அப்பாவை அடிக்க போனேன், உனக்கு தடுக்கணும்னு தோணல? 20 வருஷமா வளர்த்து ஆளாக்குன மனுஷன் 2 மாசமா பழகுனாங்கிற பாவத்துக்காக அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, நீயும் பார்த்துட்டு இருக்க. யார பத்தியும் கவலை இல்லை உனக்கு. உனக்கு உன் காதல் தான் பெருசு. காதலிச்சிட்டா மட்டும் போதுமா? அன்பு, பாசம், பொறுமை, விட்டு கொடுக்கிறது, இதெல்லாம் தான் உண்மையான காதலுக்கு அஸ்திவாரமே. இதுல எதுவுமே உங்ககிட்ட இல்ல. நீங்கெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்படியே நீங்க ஓடி போய் வாழ்க்கை நடத்தி நாளைக்கு ஒண்ணு பெத்து போடுவீங்கல்ல, அந்த புள்ளையால இதே நிலைமை தான் நாளைக்கு உங்களுக்கும். அதை மறந்துடாதீங்க. காதலுக்காக பெத்தவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போறீங்களே, ஒரே ஒரு தடவை பெத்தவங்களுக்காக உங்க காதலை தூக்கி எறிஞ்சுதான் பாருங்களேன். அவரை வேதனைப்பட வச்சுட்டு நீ மட்டும் சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிற? நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா.
நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். வாங்க போலாம். டேய், நீங்க என்ன வீட்டுக்கு போலியா? தூக்கம் வரல, நீங்க போங்க. ஏன்? நீங்க போய் படுங்க, நாங்க போய்க்கிறோம். எங்க இருக்கும்? டேய், 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 இருடா. ஏதாவது பண்ணி கொன்னுடுங்க, ஒரேடியா அடிச்சு கொன்னுடுங்க. ஏன் இப்படி வெறி பிடிச்சு அலையறீங்க? ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு என்ன பிடிக்காது. ஏன்னா உங்களுக்கு காதல பிடிக்காது அப்படின்னு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? தெரியும், உங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ளேயும் காதல் இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்தவன அவன் விரும்பின பொண்ணோட யாருக்கும் தெரியாம அனுப்பி வச்சு நீங்களா இப்படி நடந்துக்கிறது? நான் தான் சொன்னேன். என்னை எப்படியெல்லாம் கேவலமா பேசுனீங்க. நான் கண்ணன் மேல எவ்வளவு உயிரா இருக்கேன்னு தெரியுமா? தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. கேப்பார் பேச்ச கேட்டு என் புத்திய பேதலிக்க விட்டுட்டேன். இப்போ நடந்ததுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் நிலைமையில இருக்கிற எந்த தகப்பனும் இதை தான் பண்ணிருப்பான். ஏன் நீங்களா இருந்தா கூட நான் என் கண்ணனை பார்க்கணும். ஐயோ, லேட் ஆயிடுச்சு. சட்டையை மறந்துட்டேனே. என்ன எங்க வர சொல்லியிருக்கா? சாரி தேஜு, லேட் ஆயிடுச்சு. வர வழியில டிராஃபிக். ஐயோ தேஜு, நைட் ஒரு கனவுடா, செம்ம கனவு. உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் எல்லாம் இவ்வளோ பெரிய வயிறுடா உனக்கு. பார்க்க எவ்வளவு அழகா இருந்த தெரியுமா? திடீர்னு உனக்கு வயிற்று வலின்னு சொன்னேன். உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் வெளில வெயிட் பண்றேன். பாப்பா அழுகுற சத்தம். உள்ள ஓடி போய் பார்த்தா பெண் குழந்தைடா. அப்படியே உன்ன மாதிரியே செம்ம அழகா இருந்துச்சு. ஒருவேளை நமக்கு உண்மையிலேயே பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பேர் வைப்ப கார்த்திக்? உன் பேரு தவிர வேற பொண்ணுங்க பேரு தெரியாது. நான் வேணா கெஸ் பண்ணட்டுமா? சொல்லு தேஜு. ரியா, ஜோதி, என்ன கேரக்டர் ராணி? எப்படி இப்படி உன் லைஃப்ல உனக்கு எல்லாம் பெஸ்டா வேணுமா? நீ கால்ல போடுற செருப்பும் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் உன்னாடா? உனக்கு எத்தனை போயிடா? ஆட்டோக்கார, வைன் ஷாப்ல தண்ணி அடிக்கிறவன், உங்க அம்மா ஒரு பேங்க் மேனேஜர், சீப்ரோஸ்ல ஃபிளாட், 1 lakhக்கு பைக். என்ன காதலிச்ச மாதிரியே இன்னும் 2 பொண்ணுங்களை ஏமாத்திட்டு இருக்கல? சரி சரி ஓகே, 3 பொண்ணுங்களை காதலிச்சிட்டு இருக்கேன். அதுல ஒருத்தைய கல்யாணம் பண்ணிப்பேன். அப்ப மீதி இருக்கிற 2 பொண்ணுங்க நாக்க வச்சிட்டு போவாங்களா? எப்படிடா எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி இருக்கீங்க? நிப்பாட்ரி. என்னடி தப்பு பண்ணிட்டேன் பேசிட்டு இருக்க? வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவன் 4-5 கம்பெனில அப்ளிகேஷன் போடுறது இல்ல. வீடு கட்டணும்னு நினைக்கிறவன் 4-5 பேங்க்ல லோனுக்காக அப்ளை பண்றது இல்ல. ஏன் எதுலயாவது ஒண்ணுல ஒர்க் அவுட் வந்தானே? அப்படிதான். என்னமோ ஆம்பளை மட்டும் தான் தப்பு பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்க. எந்த பொண்ணுடி உண்மையா இருந்திருக்கீங்க? எவனையோ ஒருத்தனை காதலிக்க வேண்டியது, அவன் பின்னாடியே ஒரு 2-3 வருஷம் லோன் சுத்த வேண்டியது. திடீர்னு ஒரு நாள் அவன் முன்னாடி வந்து நின்று ஐயோ எங்க அம்மா ஒத்துக்கல, எங்க அப்பா ஒத்துக்கல, ஆட்டிக்குட்டி ஒத்துக்கலன்னு காதலிச்சவனை கழட்டி விட்டுட்டு பெத்தவங்க பார்த்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறது இல்ல. அதுக்கப்புறம் ஆம்பளைங்க எல்லாம் தாடி வச்சுட்டு குவார்டர் அடிச்சுட்டு ரோட்ல நாய் மாதிரி சுத்திட்டு இருக்குமா? ஹலோ, இப்ப இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் ரொம்ப உஷாரமா, ரொம்ப தெளிவா இருக்கும். எல்லா பொண்ணுங்களும் வாங்க, வந்து சத்தியம் பண்ணுங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இனிமே யாரை காதலிக்கிறோமோ அவனை தான் கல்யாணம் பண்ணி போட்டு வந்து சத்தியம் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் திருந்தி ஒருத்தியே காதலிச்சு அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறோம். நீங்க திருந்தாத வரைக்கும் நாங்க இப்படிதான் டபுள் ரூட்டு ட்ரிபிள் ரூட்டுன்னு போய்கிட்டே இருப்போம். ஆமாண்டி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஏன் உங்க அப்பா மட்டும் என்ன உங்க அம்மாவை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அதுக்கு முன்னாடி ஒரு 10 பொண்ணுங்களை பார்த்துட்டு தானே வந்திருப்பாரு. அது தப்பு இல்லைன்னா இது தப்பு இல்லை. ஆமா, நான் 3 பொண்ணுங்களை லவ் பண்ணேன். எந்த நிமிஷம் ஒன்ன ரிஜெக்ட் பண்றேன். மீதி இருக்கிற 2 பொண்ணுங்களை எனக்கு யார் பெஸ்ட்னு தோணுதோ அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன். என்னடி பண்ண முடியும் உன்னால? போடி பேச வேண்டாம் பெருசா ஆம்பளைங்களை பத்தி. இந்த மாதிரி 2 பீஸ்ல என்ன பார்த்தா நான் தான் பெஸ்ட்னு உனக்கு தோணுமா? தேஜு, என்ன மன்னிச்சிடு. பயமா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்து நீ என்ன செய்ய போறேன்னு நினைச்சு செத்துக்கிட்டு இருக்க. நான் பாவம் பண்ணியிருக்கேன். உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறது கூட எனக்கு அருகதை இல்லை. ஏன் சுயநலத்துக்காக இப்படி செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு இப்ப நான் உணர்றேன். இப்ப நீ சொல்லு, நான் என்ன பண்ணணும்? நாளையில இருந்து நான் ஜோதி பிரியாவை மீட் பண்ணவே மாட்டேன். எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன ஏத்துக்கு தேஜு. ப்ளீஸ் தேஜு, என்ன மன்னிச்சிட்டு தேஜு. ப்ளீஸ் தேஜு, ப்ளீஸ் தேஜு, ப்ளீஸ் தேஜு, ப்ளீஸ் தேஜு, ப்ளீஸ் தேஜு. இப்படியெல்லாம் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பேன்னு பாத்தியா? போட்டீங்க. ஏண்டி, நீ படிச்ச பொண்ணு தானே. ஒரு பையன் ஒரே நேரத்துல 3 பொண்ணுங்களை லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது அதுல எவ்வளவு பிரச்சனைகள் சிக்கல்கள் வரும்ட்டு யோசிக்க மாட்டான். அதுவும் நானு எவ்வளவு யோசிச்சிருப்பேன். இதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா? உன்கிட்ட 1500 கோடி சொத்து இருக்கலாம், என்கிட்ட ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம். எவ்வளவு இருந்தாலும் நீ பொம்பளை. ஒண்ணுமே இல்லாட்டியும் கூட நான் ஆம்பளை. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? இங்க பார், இந்த ஜோதி பிரியால யார் பெஸ்ட்னு எனக்கு தோணுதோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன்னால என்ன பண்ண முடியும்டி? அப்புறம் ஏன்டா இவ்வளவு தூரம் வந்தேன்னு பாக்குறியா? எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லத்தான் வந்தேன். என்ன மாதிரி பசங்க எல்லாம் இறங்குறதுக்கு முன்னாடி பயங்கரமா யோசிப்போம். ஆனா இறங்கிட்டோம் மவள யோசிக்க மாட்டோம். ரவுண்டு கட்டி அடிப்போம். என்னமோ சொன்னியே, என்னது? என்ன 2 பீஸ்ல பார்த்தா நான் தான் பெஸ்ட்னு தோணுமா? ஐயோ ஐயோ, போடி டுபுக்கு. நீ 2 பீஸ்ல வந்தாலும் சரி, சிங்கிள் பீஸ்ல வந்தாலும் சரி, நீ ஒரு டம்மி பீஸ். முதல்ல பொம்பளையா லட்சணமா சேலைய கட்டி வரேன். எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? இந்த மாலை குடிமா போட்டுக்கோ. ஐயரே, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. டைரக்டா மாங்கல்யம் தந்து நானே தான். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். ஜோதி, தாலி வாங்கினா கடைக்கு போயிருந்தேன். தேடி பார்த்ததுல இந்த 3 எனக்கு பிடிச்சிருந்தது. இதுல எது பெஸ்ட்னு எனக்கு தெரியல. உனக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ நீயே செலக்ட் பண்ணிக்க. ஓம் வித்வதேவாய தேவகி தன்னோ தேவ பிரச்சோதயாத். ஓம் சஹஸ்ரரூபா சர்வாக்னிதா சதா தேவேத தமேஸ்யாம் மங்களாயம் சர்வரூபாம் மாங்கல்யதாமே நமः. சர்வோபஸ்கராம். ஓம் சர்வமங்கள தேவத்வனாய எப்படா உன்னால முடியுது? என்ன விட்டா தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிடுவ போல. எவ்வளவு நம்பின உன்னை. ஆம்பளைங்களே பிடிக்காதுன்னு சொன்ன என்கிட்ட பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு போய் சொன்னியே. என்ன லவ் பண்ணும்போது பிரியாவையும் தேஜுவையும் நீ லவ் பண்ணல? சொல்லுடா, நீ லவ் பண்ணல? நான் 10 ரூட் போட்டா நீ 11வது ரூட்ல வந்து நிப்பேன்னு சொன்ன. நீ 11வது ரூட்ல வருவ, நான் 10,000 ரூட்ல வருவேன். ஏண்டி, உண்மை தெரிஞ்ச ஒரு பொண்ணு எப்படி பேசுவா, உண்மை தெரியாத ஒரு பொண்ணு எப்படி பேசுவான்ற சைக்காலஜி கூட தெரியாத மாங்காவாடி நானு. ஜோதி, நான் வரேன். அட்ரா 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 அட்ரா. உலக மகா நடிப்புடா சாமி.
எப்படி எப்படி என்னமோ தெரியல கார்த்திக், எங்க அண்ணன் திடீர்னு நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையா? பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா என்னன்னா இதெல்லாம் சத்யம் தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு ஓகே. நாங்கெல்லாம் ஜோதி, பரங்கிமலை ஜோதி, செம லோக்கல்மா, அட்டு தர டிக்கெட்டு நம்மளுக்கெல்லாம் வேலைக்கே ஆகுதுமா. ஆனா ஒண்ணு ஜோதி, நேத்து வரைக்கும் என் பொண்டாட்டியா நீ வரியா இல்ல பிரியா வராளான்னு எனக்கு தெரியாது. எப்போ நான் உன்னை கோயில் கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக என்னை ஆளை வச்சு அடிக்கணும்னு முடிவு பண்ணியோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அவள மாதிரியே ஒன்னையும் தூக்கிட்டேன். ஆட்டா, நீ போடுற பிளானும் மொக்கனா நீ அனுப்புற ஆளும் மொக்கையா இருக்காங்களே. மாப்ள, நம்மள பத்தி சொல்றேன். எஸ் கமி. என்ன அம்மு குட்டிங்களா? நீங்க அலை வைக்கிறதுக்கும் அலைய விடுறதுக்கும் இவனா அமுல் பேபி நினைச்சீங்களா? ஆக்ஷன் ஹீரோ. இன்னொரு வாட்டி அவங்கிட்ட டகாட்டி எல்லாம் காமிச்சீங்க டர்ராயிடுவீங்க. இன்னும் 2 வார்த்தை போதும். நான் என்ன பத்தி புகழ்ந்து பேசுனது. அடுத்த தடவை நீங்க என்ன செய்ய போறீங்கறத ரூம் போட்டு யோசிங்க. இப்போ நாங்க கிளம்புறோம். குனிஞ்சு பேசுறத பார்த்து பயம் நினைச்சிடாதீங்க. நீங்க குள்ளமா இருக்கிறீங்கன்றத குத்தி காட்டுறாங்க. அடிக்கடா.